வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்திய வரலாற்றில் ஒரு மாபெரும் புரட்சி பெண்ணின் கதை. யார் இந்த ஜான்சி ராணி? ஒரு பெண் எப்படி ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார்? இதோ வீரத்தின் அடையாளம் மணிகர்ணிகாவோட கதையை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1828 வருஷம் காசியில் பிறந்தவங்க தான் மணிகர்ணிகா. எல்லாரும் இவங்களை செல்லமா மனுன்னு கூப்பிடுவாங்க. மற்ற பெண்களைப் போல இல்லாமல் சின்ன வயசில் வாழ்வீச்சு, குதிரையேற்றம் மற்றும் மற்போர் என வீர கலைகளை கற்றுக்கிட்டாங்க. 1842 வருஷத்தில் ஜான்சியோட மன்னரான கங்காதர் ராவ் அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க லக்ஷ்மி பாயினும் அழைக்கப்பட்டாங்க. வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு குழந்தை பிறந்து சில மாதங்களே இறந்துருச்சு. பின்னால மன்னரும் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. அப்போதான் ஆங்கிலேயர்கள் தங்களோட வாரிசு இழப்பு சட்டத்தை கொண்டு வந்து ஜான்சியை கைப்பற்ற முயன்றாங்க. என் ஜான்சியை நான் தரமாட்டேன் என்று கர்ஜித்தாங்க. தன் குழந்தையை முதுகில் கட்டிக்கொண்டு குதிரை மீது அமர்ந்து 2 கைகளிலும் வாள் ஏந்தி ஆங்கிலேய படைகளை துவம்சம் செஞ்சாங்க. 1857 வருஷம் நடந்த முதல் இந்திய சுதந்திர போர்ல இவங்களுடைய வீரம் உலகையே திரும்பி பார்க்க வச்சது. கடைசி மூச்சு வரை தன் நாட்டுக்காக போராடிய அந்த வீரமங்கை 1858 வருஷத்துல போர்க்களத்திலேயே வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்குமே ஒவ்வொரு இந்திய பெண்ணுக்கும் வீரத்தின் உதாரணமாக திகழ்வது ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.